திறமைக்கு நிகர் வேறில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தடை கற்களை உடைத்தெறிந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி கண்ட மாணவ செல்வங்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல வெறும் திறமையை வைத்து சாதித்த மாணவர்கள்தான் இவர்கள். மின்சாரமே இல்லாத குடிசை வீடு, வருமானத்திற்காக கஷ்டப்படும் தாய் தந்தை, படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை தரம் உயரும் என்றால் செய்து காட்டுவோம் என சபதம் எடுத்து டார்ச் விளக்கில் படித்து 500க்கு 492 மதிப்பெண்கள் என திருவாரூரிலேயே 2வது இடத்தை பிடித்துள்ளார் கொரடாச்சேரியை அடுத்த அரசு பள்ளி மாணவி துர்கா தேவி. நான் 500க்கு 492 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கு உதவியாக இருந்த தலைமை ஆசிரியருக்கும் வகுப்பாசிரியர் மற்ற ஆசிரியர் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. 2 வருஷமாக டார்ச் லைட் வச்சு இந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் சார்ஜ் போட்டுக்கணும்னா பக்கத்து வீட்டில் தான் போய் சார்ஜ் போடணும். அன்றைக்கி இல்லைனா ஃபுல்லாக மெழுகுவர்த்தி தான் படித்தாகணும்னா. சிவகங்கையில் வசிக்கும் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மாணவர்களான தனுஷ் மற்றும் துரைபாண்டி ஆகியோர் தங்களாலும் படிக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் அரசு பள்ளியில் படித்து நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறையே 412, 414 மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளனர். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கும் இந்த மாணவர்கள் தங்களது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி பயின்று முன்னேற வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவிக்கின்றனர். இப்போ 10th 412 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக இது ஃபஸ்ட்டு எல்லாருமே எனக்கு ஸ்கூலில் இருக்கவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய சாருங்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த நான் படிச்சுட்டு இந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வெளியே வரணுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வச்சாங்க. நாங்கள் சிவகங்கை நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவங்க தான். அடுத்து படித்து +1 +2 படித்து காலேஜெலாம் முடிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போகணுன்னு எங்களுக்கெல்லாம் ஆசை. நாங்கள் அப்படி ஜாபில் போய் உட்காந்துட்டோம்னா எங்கள் அடுத்த ஜெனரேஷன் பார்த்துட்டு அவங்களும் வருவாங்க. இப்போ நான் 10th 414 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மார்க்குக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என் டீச்சர்ஸ் அண்ட் என் பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் எங்களை கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு என் பேரண்ட்ஸ் தான் காரணம். எங்கள் சமூகத்தில் நிறைய பேருக்கு படிக்க ஆசை, ஆனால் நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணணும். 80% பார்வை குறைபாட்டுடன் படித்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவர் மதன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 477 மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளார். அடுத்த கட்டமாக கல்லூரி விரிவுரையாளராக வேண்டும் என்பதே இவரது ஆசையாக உள்ளது. அரசு உயர்நிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் காலனி காஞ்சிபுரத்தில் 10ஆம் வகுப்பு படித்தேன். நான் 10th படிக்கும் போது என் மார்க் 477. எனக்கு இந்த படிப்பை உதவி செஞ்ச ஆசிரியர்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒருவரின் மறைவு என்பது தாங்க இயலாத வலியை கொடுக்கும். அந்த வகையில் தந்தை இறந்த வலியையும் சுமந்தபடி 10ஆம் வகுப்பு தேர்வில் கலந்து கொண்டு 330க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி கனியை பறித்துள்ளார் திருத்தணியைச் சேர்ந்த இந்த இளம் மாணவி மோனிஷா. நான் வேலஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன். மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த கஷ்டத்தோடு நான் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதினேன். 332 என் மார்க்கு. எங்கள் அப்பா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணார் என் மார்க்கு. ஆனால் அதோட கம்மியாக தான் எடுத்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாமில் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மார்க் நான் எடுப்பேன். தாசில்தார் படித்து கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசை. நான் கண்டிப்பாக குரூப் செகண்ட் குரூப் எக்ஸாம் எழுதி நான் தாசில்தார் ஆகணும். ஒன்றாகத்தான் பிறந்தார்கள் என்றால் மதிப்பெண்களும் ஒரே மாதிரியாகத்தான் எடுப்பார்களா இவர்கள்? அரசு பள்ளியில் படித்து தலா 484 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியம் அளித்துள்ளனர் அவினாசியைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகளான ஹரிணி மற்றும் சபரி. நாங்கள் 10th 484 நாங்கள் 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கோம். எங்களுக்கு மோட்டிவ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இதேபோல விராலி மலையைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்களான சக்திவேல் மற்றும் சங்கர்வேல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த நிலையில் அரசு பள்ளியில் படித்ததால் தான் வெற்றி பெற்றதாக பெருமையுடன் கூறுகின்றனர். சின்ன வயசுலேருந்து 7வது வரையும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ 7வதுலேருந்து 10வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தராங்க. எல்லாம் அந்த அரசு படிக்கிறவங்களா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்க, எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். இவர்கள் மட்டுமா சாதித்தார்கள்? தமிழகத்தில் எண்ணிலடங்கா மாணவர்கள் இதே போன்று பல சாதனைகளை படைத்து வெளிச்சத்திற்கு வந்துள்ளனர் என்றால் அது மிகையல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.